इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सूक्तिमाला 12வது श्लोकम् द्वयेपि நான் வியாக்கியான அவதாரிக்க படிக்கிறேன். द्वयेपि सर्वत्र नमो लक्षणः कश्चिदेव प्रतीयते न तु तल्लक्ष्यः ईश्वरः इत्याशङ्क्य पौर्वापर्य पर्यालोचनया प्रतीयते इत्याह श्रुत्योरिति அவதாரிக்கை. இதுக்கு முன்னாடி யஸ்மை நமஹ தஸ்மை த்வா ஜுஷ்டன் யோனஜ்மி யஸ்மை நமஸ்தச்சிரஹா அப்படியெல்லாம் யாருக்கு நமஸ்காரம் சொல்லப்பட்டதோ அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னார். ஆனா அது எப்படி சொல்ல முடியும்? இங்கே யாருக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்கோ அவர்னு தானே அர்த்தம். அவர் சிவன் தான்ங்கிறத எப்படி தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சங்கை வரதான். இந்த சங்கைய நிவாரணம் பண்ணணும்னா என்ன பண்ணணுமா? பௌர்வாபரிய பரியாலோசனையா. பூர்வா வெறும் இந்த மந்திரத்தை மாத்திரம் பார்த்தா யாருக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்கோ அவருக்கு அவ்வளவுதான் தெரியுமே தெரியும், அவர் யாருங்கிறது தெரியாதுதான். ஆனா பூர்வாபர பரியாலோசனம் பண்ணினால், முன்னாடி பின்னாடி சொன்ன விஷயங்களை பரியாலோசனம் செய்தால் அது நமக்கு தெரியும். ஈஸ்வரனை தான் இங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இத்தியாக இதை இந்த ஸ்லோகம் சொல்றது நமக்கு இந்த 12வது ஸ்லோகம். ஸ்ருத்யோர் துவயோரபி நமஸ்வினம் உச்சியமானம் त्वामेव तं तम् अनुसन्दधतः प्रदेशं शंसन्ति मन्दमतयोऽपि किम् आपतन्तं मध्यन्दिने हि सवितारम् अपह्नुवीरन्. अपह्नवीरन् இருக்கு, अपह्नुवीरन्. श्रुत्योर्द्वयोरपि नमस्विनम् उच्यमानम् त्वामेव. இப்ப சொன்னோமே இந்த 2 ஸ்ருதி, யஸ்மை நமஸ்தஸ்மை அப்படின்னு வரக்கூடிய அந்த ஸ்ருதிகள் 2 ஸ்ருதி நாம் சொன்னோம் இல்லையோ, அந்த 2 இடத்தையும் நமஸ்காரத்துக்கு உள்ளவராக நமஸ்வி அப்படின்னு ஒரு தபஸ்வி மாதிரி நமஸ்வின்னு போட்டாரு. நமஸ்காரம் உள்ளவன், நமஸ்காரத்துக்கு உரியவனாக சொல்லப்படுறது நீதான் அப்படிங்கிறது தெரியறதா. அது எப்படி தெரியறதா? தம் தம் பிரதேசம் அனுசந்ததா. வெறும் இந்த ஒரு ஸ்ருதி மாத்திரம் போறாது, இந்த ஸ்ருதிக்கு முன்ன பின்ன என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி அனுசந்தானம் பண்றவாளுக்கு அது புரியும். அவதான் சொல்றான் தம் சந்தி மந்தமதையோபி. அதாவது இது அனுசந்தானம் பண்றவாளுக்கு அனுசந்தானம் பண்ணினாலே இந்த விஷயம் தெரிஞ்சு போடுமா. இது பெரிய புத்திசாலியா இருந்தா தான் அவளுக்கு புரியும். சாதாரணப்பட்டவாளுக்கு அனுசந்தானம் பண்ணாலும் ஒன்றும் புரியாது அப்படின்னு இல்லை. மந்தமதையோபி அப்படின்னு ரொம்ப பெரிய புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாமானியப்பட்டவாளா இருந்தாலும் கூட அவளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கிம் ஆபதந்தம் மத்தியந்தினேஹி சவிதாரம் அபன்வீரம். பட்டப்பகல் மத்தியானம் சூரியன் வெளிச்சமா இருக்கு. இல்லையே சூரியனை காணுமே அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? கீழே பார்த்துட்டு சூரியனே காணுமே அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? சூரியன் இல்லைன்னு சொல்ல மாட்டா இல்லையா? ஏன்னா எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கணும். அதனால இந்த ஸ்ருதியில என்ன யாரை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு முன்ன பின்ன எப்படி இருக்குங்கிற இப்ப சொல்ற வழியில நீங்க பார்க்கணும். பார்த்தா தெரியும். பார்க்காமல் காணவே இல்லையே அவரை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் அப்படி சொன்னால் அது எப்படி இருக்கும்னு கேட்டா, மத்தியானத்துல பட்ட பகல்ல வெயில் பிரகாசமா இருக்கு சூரியன், இவன் எங்கேயோ பார்த்துட்டு இல்லையே காணுமேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். கவிதாரம் அபன்வீரும் இப்படி சொல்றதா அது மாதிரி கூட கொண்டு. ஆனா நம்ம முடியாது. அது எப்படி சம்பவிக்காதோ அதே மாதிரி இவன் சம்பவிக்கும். தியான வேளையில சூரிய பிரகாசமே இல்லை, சூரியனே உதிக்கலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி இந்த மந்திரங்கள்ல ஈஸ்வரனை சொல்லலேன்னு சொல்ல முடியாது, சங்கிக்க முடியாது. நன்னாவே புரியும். தம் தம் பிரதேசம், அதாவது ஸ்ருத்யோ பூர்வாபரபாகம்
இந்த ஸ்ருதி இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற பாகத்தெல்லாம் ஆலோசனம் அனுசந்ததா பரியாலோசனை ரெண்டு ஸ்ருதிகளிலும் சுவாமி நமஸ்தினம் உச்சியமானம் சம்சந்தி. அந்த வித்வான்கள் இப்படிதான் சொல்லுவாளாம். ஒன்னதான் சொல்லியிருக்கு. இப்ப முன்னாடி பின்னாடி பார்த்தா நன்னாவே புரிகிறது. இந்த மந்திரம் ஒன்னதான் சொல்லியிருக்கு. இந்த சொல்லி ஸ்ருதித்வய பூர்வாபர பரியாலோசனையா நமோ லக்ஷணம் ஈஸ்வரம் தேவம் நிश्चिन्वन्ति இत्यர்த்தா. இங்க நிச்சயம் ஏற்படுது. முதல்ல சந்தேகம், அந்த சந்தேகம் போய் இப்போ நன்னா தீர்மானம் வந்துடும். என்ன தீர்மானம் வருது? இதுதான் ஒன்னத்தான் இந்த மந்திரம் சொல்றது. இந்த தீர்மானம் ஆயிடுறது. அதாவது நமஸ்காரத்துக்கு உரியவனாக இவரதான் சொல்லியிருக்கு. ததாஹி திருஷ்டாந்தம் மந்தமதா ஜடதியோபி ஒரு ஜடமோ தீ உள்ளவனாக பெரிய புத்திசாலியா இல்லாட்டா கூட ஆபதந்தம் ஆகச்சந்தம் மத்தியந்தினே சவிதாரம் கிம் அபன்வீரம் கிம் அபலபேயு. மத்தியான பட்ட பகல்ல சூரியன் பிரகாசிக்கிறதே யாராவது இல்லைன்னு சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? அதிஸ்புடத்தையா பிரதீயமானம் நகோப்பி அபலபதி. அவ்வளவு படிச்சுன்னு ஸ்புடமாக தெரியக்கூடிய விஷயத்தை யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நகோப்பி அபலபதி இதாச்சு. இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுல இவ்வளவுதான். ஒன்னு, அதாவது இந்த ரெண்டு ஸ்ருதியிலையும் ஒன்னதான் சொல்லியிருக்குங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் வந்தா பூர்வோத்தர பாவத்தை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கலாம். ஈஸ்வர தேவதாக்கே ஸ்தூலகவாட்சே கர்மணி பசு நியோஜன மந்திரஸ்ய விநியோகா ஸ்தூலகவாட்ச கர்ம பௌர்வாபரிய பர்யாலோசனையாபி தன்மந்திரஸ்ய ஈஸ்வர பிரதிபாதகத்துவம் ஸ்புடம் அவகம்யதே இத்யாக. ஸ்தூலகம்னு ஒரு கர்மா. அந்த கர்மா ஈஸ்வரனை தேவதையாக கொண்டது. இந்த கர்மாவுக்கு தேவதை ஈஸ்வரன். அந்த கர்மாவில் பசு நியோஜனம் உண்டு. அந்த பசு நியோஜனத்துக்கு மந்திரம் இருக்கு. அந்த பசு நியோஜன மந்திரத்தை பார்த்தோம்னா அதனாலேயே ஈஸ்வரன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு புரியும். அதே சமயத்துல சூலகவாட்ச கர்ம பௌர்வாபரிய பரியாலோசனையா இருக்கு. அந்த கர்மாவை முன்னாடி பின்னாடி எப்படி நடக்கிறதுங்கிறத அதை நாம யோசனை பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சாலும் அந்த மந்திரம் ஈஸ்வரனை தான் சொல்றது. மந்திரஸ்ய ஈஸ்வர பிரதிபாதகத்துவம் ஸ்புடம் அவகம்யதே. மந்திரம் ஈஸ்வரன் தான் சொல்றதுங்கிறது நமக்கு படிச்சது தெரியும் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. கர்மைவ சூலதர ஸ்தூலகவம் த்வதீயம் மந்த்ராஹ பவந்தம் அகிலாஹ் பிரதிபாதயந்தி வாமந்தரேண நமசா கிருதலக்ஷணாய கஸ்மை பசும் நியுனஜானி நியோஜயத்வம். சூலகவம் அப்படிங்கிற இந்த கர்மா இருக்கு. கர்மைவ சூலகவம். ஏ சூலதர, சூலத்தை தரித்துக் கொண்டிருப்பவரே, ஈஸ்வரனே, சூலகவம் அப்படிங்கிற இந்த கர்மா இருக்கே அது துவதீயம். அது உன்னை தேவதையாக கொண்டது. உன் சம்பந்தப்பட்ட உன்னோட சம்பந்தப்பட்ட கர்மா. அதனால அந்த சூலகவத்தில ஒரு மந்திரத்துல இந்த மாதிரி நியோஜனம் பண்றேன் அப்படின்னு இந்த மந்திரங்கள் வந்ததுன்னா அப்ப யாரு சொல்லுவா? அந்த மந்திரத்துல உள்ள தேவதையாக ஒன்னதான் சொல்லியானா. ஏன்னா அந்த கர்மாவே ஒன்னதான தேவதையாக கொண்டிருக்கு. அதனால கர்மைவ சூலதர சூலகவம் துவதீயம் மந்திராக அகிலாக அகிலா எல்லா மந்திரங்களும் பவந்தம் பிரதிபாதயந்தி. அப்பேற்பட்ட அந்த சூலகவாங்கிற கர்மாவில வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் ஒன்னத்தான் சொல்லுகின்றன. பிரதிபாதயந்தி துவாம் அந்தரேன ஒன்ன விட்டுட்டு நமசா கிருத லக்ஷணாய நமஸ்காரம் சொல்லி இப்ப அப்படித்தானே சொல்லியிருக்கு. எஸ்மை நமஹா தஸ்மை அப்படின்னு தானே சொல்றேன். ஆக நமஸ்காரம் யாருக்கு சொல்லியிருக்கோ அவனுக்குன்னு நமஸ்காரத்தை ஒரு லட்சணமாக சொல்லி ஒருத்தருக்கு இந்த பசுவை நியோஜனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்ன விட்டா நான் வேற யாருக்கு பண்ண முடியும்? நீயே சொல்லுகின்ற. நமசா கிருதலக்ஷணாய கஸ்மை பசும் நியுனஜானி. உன்னை விட்டால் நான் வேற யாருக்கு இந்த பசுவை அந்த கர்மானுஷ்டானம் பண்றச்ச இந்த பசுவை வேற யாரு எந்த தேவதைக்காக நியோஜனம் செய்ய முடியும்?
நீயே சொல்லுப்பா அப்படின்னு சுவாமி கிட்ட விட்டுட்டார். ஏ சூலதர அத்தஹ शूलगवः संवत्सरे संवत्सरे மார்கசீர்ஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் இது அதான்னு இருக்கு. எனக்கு என்னமோ அதான்னு இருக்குமோன்னு தோன்றது இல்லை. அந்த ஒரு இது இருக்கு, மேனஸ்கிரிப்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு இதை சோதிக்கலாம். அத்தா இருக்கா அத்தான்னு இருக்கா? அத்தாங்கிறது இருக்காது, அத்தகாவது இருக்கலாம். வெறும் அத்தான்னு இதுல இருக்கு. அசான அடுத்த வரியில வருது அச சூலகவஹா அப்படின்னு. நான் இங்கேயும் அப்படித்தான் இருக்கும்னு தோன்றது, சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அத சூலகவஹா சம்வத்சரே சம்வத்சரே மார்கசீர்ஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம். மார்கசீர்ஷ மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி, மார்கழி பௌர்ணமி அன்னைய தினத்துல பிரதி வருஷம் செய்ய வேண்டிய காரியமா சூலகவங்கிற கர்மா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அசசூலகவ சம்பத்சரே சம்பத்சரே சரதி வசந்தேவா. இது வேற ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான். பிரதி வருஷம் செய்ய வேண்டியதுதான், ஆனா சரத்திலேயோ வசந்த காலத்திலேயோ அப்படின்னு விகல்பமாக காலத்தை சொல்றது இந்த வாக்கியம். இத்தியாதி தஷ்ட, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சாகல்யேன பசுபதி தேவத்தியம் போதாயனேன ஆஸ்வலாயனேன உக்தம் சூலகவநாமகம் கர்மம். போதாயனரும் சரி ஆஸ்வலாயனரும் சரி இந்த சூலகவங்கிற கர்மாவை தன்னுடைய சூத்திரத்துல சொல்லியிருக்கார். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, மொத்தமும் ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம் பசுபதி தேவன், பசுபதியே தேவதையாக கொண்டது அந்த கர்மா. அதனாலே இந்த கர்மா துவதீயமேவ, கர்ம துவதீயம், இது உன்னுடைய கர்மான், உன்னோட சம்பந்தப்பட்ட கர்மம். அவன் சூல கவகானம் இருக்கு, சூலி கவகானம் ஒண்ணு சொல்லலையே, சூலின்னு தானே அவருக்கு பேரு, சூலம்னு பேர் இல்லையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு விற்பத்தி சொல்றார். சூலோஸ்யாஸ்தி சூலஹா அர்ஷாதிபோஜி சூலி இத்தியர்த்தஹா. சூலஹாங்கிறதுக்கே சூலஹா அஸ்தி அஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுபரத்தையும் வச்சா சூலானே இருக்கும். ஆனா சூலத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தமாகும். சூலி சொல்ற மாதிரி அதே அர்த்தமாயிடும். அப்ப சூலி யாரு சொல்லலாம். அதனால தத்வதே அந்த சூலமுடையவருக்கு, தத்வதே ருத்ராய அந்த ருத்ரனுக்கு, யோ கவா பசுனா யாகா, சூல கவான்னு இருக்கே அது எப்படி வந்தது? அந்த கோங்கிற பசுவாலே ஒரு யாகம் பண்ணப்படுறதே அதுதான் சூலகவம். அதுக்கு அதனாலதான் பேர். இது விற்பத்தி பரியாலோசனையா துவதீயம் பிரதீயதே. அந்த கர்மா இந்த பேரை நம்ம அலசி பார்த்தோம்னா உன்னுடையதுங்கிறது தெரிகிறது, உன்னோட சம்பந்தப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இது முதல் வரியா எடுத்து கர்மைவ சூலதர சூலகவன் தொதி மந்திராக பவந்தம் அகிலா பிரதிபாதயந்தி. இரண்டாவது வரிக்கு அர்த்தம் சொல்ற, அங்க உள்ள மந்திரங்கள் எல்லாமும் ஒன்றுதான் சொல்றது. மந்திரலிங்காதபி தொதியமித்தியாக மந்திரா இது. அங்க படிக்கக்கூடிய அந்த மந்திரங்களை பார்த்தாலும் இது ஒன்னதான் சொல்றது. பகிராதாய காம் உபாகரோதி, அந்த கோவுக்கு உபாகரணம்ங்கிறது சொல்லப்படுறது. உபாகரணம்ங்கிறது அந்த தர்பையை தொட்டு இதை மந்திரத்தை சொல்லுவார். அந்த தர்பையால தொட்டு அங்க ஈசானத்வா ஈசானாய துவாஜுஷ்டம் உபாகரோதி. ஈசானங்கிறது யாரு? சிவன் தான். அப்ப ஈசானருக்காக ஒன்ன உபாகரணம் செய்கிறேன் அப்படின்னு பசுவை பார்த்து சொல்றது மந்திரம். ஈசானாய துவாஜுஷ்டம் புரோக்ஷாமி, அந்த ஈசானருக்காகவே உன்னை நான் புரோக்ஷிக்கிறேன். புரோக்ஷணம் எடுத்தது புரோக்ஷிக்கிறேன். ஈசான ஸ்தாலீபாக்கம் ஸ்ரபயந்தி, அந்த சிரபணத்துக்கு, சிரபணம்னா வேக வைக்கிறது இதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஈசான ஸ்தாலீபாக்கம்னு ஒரு சொல்ல பிரயோகம் பண்ணி, யதி காம் நலபதே மேஷம் அஜம்பா லபதே ஈசான ஸ்தாலீபாக்கம் வா ஸ்ரபயந்தி தஸ்மாதேத சர்வம் கரோதி எத் கவா காரியம். கோ கிடைக்கலன்னு சொன்னா மேஷம் அல்லது அஜம் இதை வச்சு பண்றது, அல்லது ஈசானஸ்தாலீபாகம்னு ஒண்ணு பண்ண வேண்டியது. இது பண்ணினா கோவால என்ன காரியம் பண்ண வேண்டியதாக இருந்ததோ எல்லாம் பண்ணினதாக அப்படின்னு இந்த மந்திரங்கள். யதாஹ ஆஸ்வலாயன, இந்த விஷயத்தை ஆஸ்வலாயனர் சொல்றார். பசூனாம் உபதாபா,
ஏதமேவ தேவம் மத்தியே கோஷ்டேதா இது தேவ சப்த. இது ஆஸ்வலாயனருடைய சூத்திரம். ஏதமேவ தேவம் மத்தியே கோஷ்ட யஜேதா அப்படின்னு ஏதமேவ தேவம்னு தேவசப்த பிரயோகம் பண்ணியிருக்கார். இதுல சிவன் எப்படி அரசு கிடைக்கும்னு சொன்னா தேவசப்த ருத்ர பரியாயன்னு தேவஹாங்கிறது சிவனுக்கு பரியாயம். அது எப்படி சொல்ல முடியும்? தேவ பூஜ்ய பினாகி அப்படின்னு நிகழ்வுல இருக்கான். தெரியல என்ன நிகழ்வு, ஏதோ ஒரு கோஷம் இருக்கு. தேவ பூஜ்ய பினாகி. ஆக தேவஹா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு வந்திருக்கு தெரியுது. அஷ்டமி பிரதோஷஸ்ய கர்மணி தேவஸ்யாயதனே பிரதிதிசம் பிரத்யோதயதி இது போதாயனவதனார்த்த. இன்னொரு பிரமாணம் காமிக்கிறார். தேவசப்தம் பரமேஸ்வரனுக்கு பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இங்கன்னா அஷ்டமி பிரதோஷஸ்ய கர்மணி. ஏதோ அஷ்டமி திதியில அந்த பிரதோஷ காலம், பிரதோஷம்னா அந்த முக்கிய பிரதோஷம் இல்லை, பிரசித்தினம் வரக்கூடிய அந்த பிரதோஷ காலத்திலே என்ன பண்ணணுமா? தேவசிய ஆயத்தனே, அந்த தேவருடைய கோவில்ல பிரசிதிஷம் பிரத்யோதயதி, எல்லா திக்கிலையும் வழக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு கர்மாவை சொல்லியிருக்காரு. போதாயனர் சொல்லியிருக்காருன்னு தெரிகிறது. இங்க தேவசிய ஆயத்தனேன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? சிவன் கோவில் இருக்கு. அப்ப தேவசிய தானே போட்டிருக்கு. தேவாங்கிற சப்தத்துக்கே சிவன் தான். ஆக சிவன் கோவில்ல எல்லா திக்கிலையும் வழக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார் போதாயனர். தேவமேவ அனுப்பிரவிசதி இது அதர்வசிரசி சிரவணாச்சு. இது வேற. இந்த மாதிரி பண்ணினா தேவமேவ அனுப்பிரவிசதி, தேவனுக்குள்ளே இவன் பிரவேசம் செய்கிறான். அதாவது தேவனோடு ஐக்கியம் அடைகிறான். தேவன்னா யாருன்னா சிவனா. இது அதர்வசிரசு. அதுல ருத்ரபரமான உபனிஷத்து. அதுக்கப்புறம் ஏதம் சர்வம் ருத்ரம் யஜ்ஞேஷு ஈசானம் உபஸ்தானாத் இது சந்திரமாக இது போதாயனியே. இதெல்லாம் இப்படிதான் வாக்கியம் இருக்காங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கணும். ஆனா இப்படி எல்லாம் வாக்கியம் எடுத்திருக்கா. இது போதாயன சூத்திரம். அதுல தாவது ஈசானாயத்வா ஜுஷ்டம் புரோக்ஷாமி. இப்ப சொன்ன அது சொன்னோமே அந்த மந்திரம் அதுல வந்துருக்கு. ஈசானம் துவா ஜுஷ்டம், ஈசானாய துவா ஜுஷ்டம் புரோக்ஷாமி. அந்த பசுவை பார்த்து ஈசான தேவதைக்காக உனக்கு புரோக்ஷம் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சஹசிராணி சஹசிரசா இதி இது வேற மந்திரம் இருக்கு. ஏ ருத்ராதி பூமியாம்னு வருது. இந்த மந்திரமும் அங்க இருக்கு. அதே சமயத்துல ஈசானம் துவா புவனானாம் அபிஸ்ரீயம் அப்படின்னு இருக்கான். அங்கேயும் ஈசான சித்தம் வந்துருக்கு. பவாய தேவாய ஸ்வாஹா இத்தியாதய பவஸ்ய தேவஸ்ய பத்னி ஸ்வாஹா இத்தியாதய. இது 8 நாமா வரும். நாமாஷ்டகங்கிறது இது அம்மாளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பவஸ்ய தேவஸ்ய பத்னி ஸ்வாஹா இத்தியாதி. இதெல்லாம் யார சொல்றது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி பவஸ்ய தேவஸ்ய சுதாய ஸ்வாஹா இத்தியாதய நமஸ்தே ருத்ரமன்யவ இத்யனுவாகயோஹோ அக்னா விஜீயத்தே ஸ்திதான்னு இருக்கக்கூடாது. அங்க வேற ஏதோ தப்பு இருக்கு. அக்னம் அதாவது சயனே ஸ்திதாக இருக்கு. இந்த நமஸ்தே ருத்ரமன்யவா இத்தியாதி மந்திரங்கள்ல சயனத்துல இருக்கு, விநியோகம் இருக்கு. இந்த இடத்துல சயனம்னு இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் அங்க உள்ள மந்திரங்கள். அதை நாம பார்த்து திருத்திக்கணும். அக்னிச்சயனே அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஆஸ்வலாயன கேச்ச, ஆஸ்வலாயன சூத்திரத்திலையும் ருத்ராய மகாதேவாய யுஷ்டோ வர்தஸ்வ, யுஷ்டோன்னு இருக்கு, யுஷ்டோ தான் இருக்கு. அதாவது ருத்ராய மகாதேவாய அவருக்காக, அந்த தேவதைக்காக நீ ஏற்பட்டிருக்க நீ வளரு அப்படின்னா மேல விருத்தி அடை அப்படின்னு சொல்லு. இப்படிதான் சொல்லிட்டு யஸ்மை நமஸ் தஸ்மை துவா ஜுஷ்டம் நியூனஜ்மி, யாருக்கு நமஸ்காரம் போய் சேருமோ அவருக்காக உன்னை நியோஜனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் இருக்கு.
அப்புறம் ஹராய கிருஷாய சர்வாய சிவாய பவாய மகாதேவாய உக்ராய பசுபதயே ருத்ராய சங்கராய ஈசானாய ஸ்வாஹா. ஒன்று ஸ்வாஹா சேர்த்துக்க வேண்டியது. ஹராய ஸ்வாஹா கிருஷாய ஸ்வாஹா சர்வாய ஸ்வாஹா சிவாய ஸ்வாஹான்னு இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் சொல்லி ஹோமம் சொல்றது. இது எல்லாமே சூலகவங்கிற அந்த கர்மாவில வரக்கூடிய விஷயம். சரி, அதுக்கப்புறம் யாஸ்தே ருத்ர பூர்வஸ்யாந்திஷி சேனாஹ தாப்ய ஏவ நமஹ நமஸ்தே அஸ்து மாமாஹிம்சி. அந்த மேனஸ்கிரிப்ட்ல பார்த்தேன், இந்த இடத்துல பூரா எல்லாம் பார்க்கல, ஆனா இந்த இடம் பார்த்தது பார்த்தா சேனாகான்னு இருக்கு. இந்த இடத்துல ஸ்னோதான்னு இல்லை. யாஸ்தே ருத்ர பூர்வஸ்யாந்திஷி சேனாக தாப்ய ஏவ நமஹா. ஏ ருத்ர, கிழக்கு பக்கத்துல உன்னுடைய சேனைகள் இருக்கே, அந்த சேனைகளுக்கு நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து மாமா ஹிம்சிஹி. உனக்கு நமஸ்காரம் பண்றேன், என்ன ஹிம்சிக்க விடாதே, ஹிம்சிக்காதே, ரட்சணம் பண்ணு. எப்படி இருக்கு? கத்ருத்ராய, இது நமக்கு தெரியும், ருத்ரபரம் வந்ததுனாலேயே அது ருத்ரபரம்னு தெரியுது. இமா ருத்ராயால ருத்ர வருது. ஆதே பிதரி இத்தியாதயஷ்ட அகிலா மந்திராக. இப்படி நான் எத்தனை மந்திரம் சொல்லி வச்சுப்போம். அந்த சூலக மந்திரத்தில் கர்மாவில உபயோகப்படக்கூடிய இப்படி எல்லா மந்திரத்திலையும் சிவனை பத்தி தான் இருக்கு. அகிலாக மந்திராக பவந்தம் பிரதிபாதையும் ஒன்னத்தான் சொல்றோம். இப்போ உன்னை சொல்றதுன்னு சொன்னதுனால நீதான் இதுக்கு தேவதை அப்படிங்கிறது எப்படி தெரியறதுன்னு கேட்டா, இங்க தேவதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு 3 வழி இருக்கு. தத்யதேன சதுர்த்தாவா மந்திரவர்ணேன பாஷ்யதே பாஷ்யதே தேவதா சங்கதி அப்படின்னு ஒரு எடுத்திருக்கார். அந்த ஸ்லோகம் எப்படி சொல்லுவான்னா, தத்யதேன சதுர்த்தாவா மந்திரவர்ணேன வா புனः தேவதாயா விதி தத்ர துர்பலம் து பரம்பரம் அப்படின்னு மீமாம்சையில இந்த வாக்கியத்தை எடுத்துப்பான். தேவத்தை தெரியறதுக்கு தேவதா ததிதாந்த பருவம். இப்போ உதாரணத்துக்கு ஆக்னேயா அஷ்டாகபாலா அப்படின்னு வந்ததுன்னா, அந்த ஆக்னேயாங்கிறது அக்னி சப்தத்துக்கு மேல ஆசிய தேவதாங்கிற சூத்திரத்தினால வரக்கூடிய ததிதம், ததித பிரத்தியம். இது தேவதா ததிதம்னு சொல்லுது பேரு. இதனால அக்னி இந்த கர்மாவுக்கு தேவத்தைன்னு தெரியும். இது ததிதேனங்கிறதுக்கு உதாரணம். சில இடத்துல சதுர்த்தியா அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா என்ன எதுக்கு போடணும்? அது அக்னிதான் தேவத்தை, அது சதுர்த்தியாலேயே தெரிஞ்சிடும். சில இடத்துல மந்திரத்துல அக்னின்னு சொல்லியிருக்கோம், மந்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் தேவத்தை என்ன. இந்த மந்திரத்தினால இதை சொல்லுன்னு இந்த ஹோமம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவத்தை மந்திரத்துல சொல்லியிருக்கோம், அந்த தேவத்தை எடுத்துக்கணும். இது மந்திரவர்ணினா பாஷ்யத்தே தேவதா சங்கதி. தேவதா சங்கதி தேவதா சம்பந்தமானது இந்த 3 விதமான நமக்கு தெரியுது. பாஷ்யத்தே இது மந்திரலக்ஷண பிரமாணேன. இப்ப இங்க தேவதையை சொல்றதுக்கு இந்த தத்ஹிதம் இல்லை, சதுர்த்தி எல்லாம் இல்லை, ஆனா மந்திரவர்ணம் இத்தனை மந்திரங்களும் சொல்றதே. அப்ப அதுல இருந்து மந்திரலக்ஷண பிரமாணேன சூலகவஸ்ய ஈஸ்வர தேவதா தத்துவ நிச்சயா. இந்த சூலகவங்கிற கர்மா ஈஸ்வரனை தேவதையாக கொண்டது அப்படின்னு நிச்சயம் ஏற்படும். அதனாலே தன்மத்தியபாதி பசு நியோஜன மந்திரோபி. இப்ப சொன்னமே எஸ்மை நமஹ தஸ்மை துஷ்டம் துஷ்டம் புரோக்ஷாமியா நியமிஜுமி. இந்த மந்திரமும் யாருக்கு நமக்கு சொல்லிருக்கோ அவருக்கு சொல்ற இந்த மந்திரமும் யாரு சொல்றதா இருக்கணும்? இதுக்கு முன்னாடி சொன்ன மந்திரங்கள் பின்னாடி சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் ஒன்னதான் சொல்றதுன்னு தீர்மானம் ஆச்சு. ஏன்னா ஈசான பதங்கள்லாம் இருக்கு. அப்ப எஸ்மை நமஹாங்கிற மந்திரம் இதுவும் ஒன்னதான் சொல்லும் இல்லையா? தேவத்தை அந்த கர்மாவுக்கு தேவத்தை ஈசானஹா. ஆனா நியோஜனம் பண்ணும் போது ஈசானது இல்லாம வேற தேவத்தை நியோஜனம் பண்றது, பசுவை நியோஜனம் பண்றது இல்லையா? ஆகையாலே எஸ்மை நமஸ்தஸ்மை அப்படிங்கிற இந்த மந்திரமும் இதே மாதிரி ஈஸ்வரனை தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. புரியலையே. அதா தன்மத்தியபாதி பசு நியோஜன மந்திரோபி பசுபதிமேவ லக்ஷயதி இது யுக்தம். அதனால அந்த மந்திரமும் ஒன்னத்தான் சொல்றது.
அதः துவாம் அந்தரேன உன்னை விட்டுட்டு அதாவது உனக்கு உன்னை எடுத்துக்காமல் உன்னை விட்டு நமசா கிருதலட்சணாய கஸ்மை தேவாய பசுன் நீயும் நஜானி, நமஸ்காரத்துக்கு உரியவராயிருக்கக்கூடிய வேற எந்த தேவதைக்கு அந்த பசுவை நான் நியோஜனம் செய்வேன் உன்னை விட்டுட்டு. அதுதான் மணியானம், வேற வழி இல்லை. நியோஜயித்தும் அவகாசம் லபேமஹி, உன்னை விட்டா வேற யாருக்கு இந்த பசுவை நியோஜனம் பண்றதுக்கு நமக்கு அவகாசம் வேற யாருக்கு? ஸ்வராத்யந்தோபசர்காதிதி வக்தவ்யம் இது நிபூர்வாதி யுஜேஹே ஆத்மநேபதேன பாவ்யம் நியுனஜானி இது பரஸ்மீபதம் விருத்தியம். இங்க ஏதோ ஒரு வியாக்கரண விசாரம் ஒண்ணு பண்றார். நீ உபசர்க்கம், அதாவது ஸ்வராத்யந்தோபசர்காதிதி வக்தவ்யம்னு இருக்க போல ஒரு ஏதோ வார்த்தைக்கும் இருக்குன்னு தோன்றது. இது ஆத்மநேபதத்தை விசாரம் பண்ணக்கூடிய வார்த்திகமாகும். அதாவது ஸ்வரத்துல முடியற உபசர்க்கம், அதாவது ஸ்வரத்துல ஆரம்பிக்கக்கூடிய உபசர்க்கம், அதுக்கு மேல இந்த யுஜதாத்து வந்தால் ஆத்மநேபதம் வரணும். இங்க நியுனஜானி அப்படின்னு பரஸ்மீபதம் பிரயோகம் பண்ணியிருக்கார். அதை யோசிச்சு பார்த்துங்கோ, எப்படி சரி பண்ணணுங்கிறத இங்கே யோசிச்சுங்கோன்ட்டார். பிருத்தியம் பரஸ்மீபதம் பிருத்தியம். त्वं नियोजय त्वया ईश्वरेणापि अन्यथा नियोजयितुम् अशक्यम् इति भावः. நீ கூட அதை மாற்ற முடியாது. லீலாசரணம். त्वं वा नियोजय त्वया ईश्वरेणापि अन्यथा नियोजयितुम् अशक्यम् इति भावः. அதாவது நீ ஈஸ்வரனாக இருந்தாலும் இந்த மந்திரங்கள் எல்லாம் வேற விதமாக வேற அர்த்தத்தில் கொண்டு போக முடியாது அப்படின்னு கொண்டு இதோட இந்த 13வது ஸ்லோகம் ஆகிட்டு 14வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்